பெற்றோர்களா நம்ம வந்து குழந்தைங்க கிட்ட நிறைய எதிர்பார்க்கிறோம். குறிப்பா எப்போ அப்படின்னா நம்ம வந்து அந்த ரிசல்ட்ஸ் வர டைம்ல இது வந்து சாதாரண கிளாஸ் டெஸ்டா இருக்கட்டும், பப்ளிக் எக்ஸாம் முடியிற டைமா இருக்கட்டும், நம்ம வந்து நம்ம குழந்தை வந்து ஃபெயிலே ஆகாம படிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். இது எவ்வளவு டேஞ்சரஸான ஒரு விஷயம் அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய தற்கொலை முயற்சிகள்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ் வரக்கூடிய டைம்ல வந்து நிறைய சூசைட் ஹெல்ப்லைன்ஸ் வருது. நிறைய பேர் வந்து இதை பத்தி கருத்துக்கள் வந்து வெளிப்படுத்துறாங்க. அன்பார்ச்சுனேட்டா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இன்னுமே வந்து ப்ராப்பரான டேலண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்றது கிடையாது. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களை வந்து நிறைய மன அழுத்தத்துக்கு ஆளாக்கிட்டு அவங்கள வந்து நெகட்டிவ் ஹேபிட்ஸ், நெகட்டிவான ஒரு கோப்பிங் மெக்கானிசம்ஸ், அதாவது அவங்களுக்கு வந்து இந்த ஃபெயிலியரை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது தெரியாத அளவுக்கு புஷ் பண்ணிடுது. அன்பார்ச்சுனேட்டா நம்ம ஸ்டேட்லயே பாத்தீங்கன்னா ஒரு சில ஊர்கள்ல வந்து இந்த குழந்தைய வந்து ஒரு நெகட்டிவான என்வாயர்மெண்ட்ல வச்சு மார்னிங் 4 o'clock இருந்து நைட் 11 வரைக்கும் படின்னு சொல்லி 11th போர்ஷன் முடிக்காம 12th போர்ஷனை மட்டும் சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணி அவங்கள வந்து டோட்டலாவே வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுது. அந்த டைம்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்கக்கூடாது, விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு அட்மாஸ்பியர்லயே வச்சிருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது அவங்க பிரெயின்ல வந்து பாசிட்டிவான கெமிக்கல்ஸ், என்டார்ஃபின்ஸ் அப்படின்றதே டெவலப் ஆகாம இருக்கும். இதுவுமே வந்து இந்த சூசைட் உண்டான ஒரு ரொம்ப காமன் ரீசன் ஆயிடுச்சு. நிறைய டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட், சைல்டு முக்கியம் இல்லை அப்படின்ற லெவலுக்கு புஷ் பண்ணிடுறோம். கிட்டத்தட்ட வேடிக்கையா சொல்ல போனோம் அப்படின்னா இந்த சில ஸ்கூல்ஸ் வந்து அவங்களோட ஆட் போடும்போது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தையோட போட்டோ இருக்கும், பெருசா மார்க் போட்டிருப்பாங்க. அந்த குழந்தையே முக்கியம் இல்லை, அந்த குழந்தையோட பேர் கூட தெளிவா தெரியாது, அவங்க மார்க் மட்டும் 1119 அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. இது வந்து இத்தனை ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்காங்க அப்படின்ற லெவல்ல நம்ம வந்து சைல்டை வந்து எடை போடுறோம். ஆஸ் அ பேரண்ட் ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க, நம்மளோட மார்க்ஸ் வந்து நம்மளோட லைஃபை டிசைட் பண்ணாது. இது வந்து எஜுகேஷன் சிஸ்டமா வந்து நம்மள வந்து பிலீவ் பண்ண வச்சிருக்கு. லைஃப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணவங்க யாருக்குமே பெரிய மார்க்ஸ் கிடையாது. ஆனா இருந்தாலுமே நம்ம வந்து எந்த விஷயத்துக்கு சைல்டை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா வெற்றி தோல்வி ரெண்டுமே எல்லாத்துக்குமே வரும். ஆனா அந்த வெற்றியும் தோல்வியும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை டெவலப் பண்ணணும். வெற்றியை அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பக்குவம் அப்படின்னா அது தலகணமா மாறக்கூடாது. தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய இதுன்னா அது வந்து டோட்டலா வந்து அவங்க தற்கொலையோ இல்லை அந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்களுக்கு, டிப்ரெஷன் அந்த மாதிரி இதுக்கு போயிடக்கூடாது. நான் சிம்பிளா பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரே ஒரு ரூல் மட்டும் சொல்லி கொடுப்பேன். இதுல வந்து வெற்றி எப்பவுமே தலைக்கு போகக்கூடாது, தோல்வி எப்பவுமே மனசுக்கு போகக்கூடாது. வெற்றி தலைக்கு போயிடுச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பா தலகணமாயிடும், அந்த பர்சன் நெக்ஸ்ட் வளர்ச்சியை நோக்கி போக மாட்டாங்க. தோல்வி அதே சமயத்துல மனசுக்கு போயிடுச்சு அப்படின்னா அது டோட்டலா நம்ம வந்து லைஃப்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம டிப்ரெஷன் மாதிரி ப்ராப்ளம்ஸுக்கு போயிடும். எப்பவுமே வெற்றிகரமா இருக்கும்போது நம்ம வந்து அதை மனசுக்கு எடுத்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் அதை வந்து நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் கோல் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணணும். இதே தோல்வி வரும்போது அதை வந்து தலைக்கு எடுத்துட்டு போகணும். தலைக்கு எடுத்துட்டு போய் எதை மாத்தினா இதுல இருந்து நான் வெற்றிகரமா வரலாம் அப்படின்னு நான் பார்க்கும்போது அது சரியானபடி ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே அவங்க வந்து எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னா வெற்றி தோல்வி அப்படின்றது அந்த மார்க்ல கிடையாது, ஆனா நம்மளோட ஆட்டிடியூட்ல கண்டிப்பா இருக்கு. ஸோ ஒரு குழந்தை வந்து நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு 90 வாங்கல, 60 வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த 60 வந்து எப்படி வெற்றிகரமா மாத்த முடியும்னு பாருங்க. குழந்தைக்கு அதுல இருந்து என்ன கோர்சஸ் எடுக்க முடியும்னு பாருங்க. உங்க மனசுல வந்து வருத்தம் இருக்கலாம், ஐயோ குழந்தைக்கு இவ்வளவு செலவழிச்சு கூட இப்படிதான் படிச்சிருக்கலாம்னு வருத்தம் இருக்கலாம். பட் ஏற்கனவே குழந்தை வந்து அப்செட்டா இருக்கிற டைம்ல நீங்க உங்க கோபத்தையும் காட்டுறீங்க, உங்க வருத்தத்தையும் காட்டுறீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து வேற எந்த சப்போர்ட் ஸ்ட்ரக்சருமே இல்லாம போயிடும். நம்மளோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த டைம்ல குழந்தையோட ரிசல்ட் பிடிக்கல அப்படின்னா கூட நெக்ஸ்ட் சொல்யூஷனை நோக்கி போங்க. இப்ப இருக்கக்கூடிய மார்க்ஸுக்கு நம்ம என்ன மாதிரி கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. நீங்க இதை பார்த்தீங்க அப்படின்னாலே லாங் டேர்ம்ல உங்க குழந்தைக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணாலும் அம்மா அப்பா நம்மள வந்து புரிஞ்சுப்பாங்க, நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து நம்மள சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு அம்மா அப்பா எப்பவுமே இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நம்மளோட மார்க்ஸ் வந்து நம்மள டிசைட் பண்றது கிடையாது. ஹார்வர்ட்ல வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒரு லாஞ்சிடியூட்னல் ஸ்டடி அப்படின்றது பண்ணாங்க. அவங்க அதுல என்ன ப்ரூவ் பண்ண வந்தாங்க அப்படின்னா லைஃப்ல வந்து 90, 95 வாங்கினவங்க வந்து லைஃப்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்லை
அவங்க வந்து எக்ஸாம்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க, பட் லைஃப்ல வந்து வெற்றிகரமா இருந்தவங்க 60% to 80% வாங்கினவங்க தான் அப்படின்றது அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இந்த ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அந்த 60 to 80% வாங்கக்கூடியவங்க நிறைய ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க, அதே சமயத்துல வெற்றி தோல்வி ரெண்டுத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டவங்க. வெற்றியும் தோல்வியும் நான் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய பர்சன், எனக்கு அதுக்கு உண்டான மனப்பக்குவம் இருந்ததுன்னா லைஃப்ல நான் எதையுமே சாதிக்க முடியும். இந்த ஆட்டிடியூட வந்து பெற்றோர்களா கண்டிப்பா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட உங்களோட சில்ட்ரனோட நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்கா இந்த 12th 10th ரிசல்ட்ஸ் எல்லாம் வரும்போது கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.